வெரி ரீசென்ட்லி கிச்சா சுதீப் சாரை நான் இன்டர்வியூ பண்ணியிருந்தேன். அவங்க கூப்பிடும் போதெல்லாம் நாங்கள் போய் நடிக்கிறோம், ஆனால் நாங்கள் கூடும்போது யாரும் வரமாட்டாங்க. Have you ever felt I was different from everybody else? நான் பிறந்தது சென்னையில். ஸோ எனக்கு எப்போ வந்து அது லைவ்லியாக தோணல. ஐ டோன்ட் நோ ஹவு டு திங்க் தட் வே தட் தீஸ் ஆர் டிஃப்ரெண்ட் பிகாஸ் ஐ திங்க் சினிமா கோஸ் பியாண்ட். இந்த கேரக்டர் என்டர் ஆகிற வரைக்கும் ஐ தாட் ஐம் ஜஸ்ட் வாட்சிங் சம் ரியல் லைஃப் ஸ்டோரி ஜஸ்ட் லைக் தட் பிகாஸ் ஆல் ஆஃப் தெம் வாஸ் ஸோ ட்ரூ, தே வாஸ் ஸோ ரியல். ஒரு மரணத்தை என்னால் தாங்குற சக்தி ரொம்ப குறைவு எனக்கு. ஏன்னா வாழ்க்கையில் ஃபுல்லாக நான் மரணங்களை பார்த்துட்டே வந்தேன். நாளைக்கு திரும்பி போயிட்டு பக்கத்தில் இருக்க போய் எங்கன்னா ஏன் அவங்க வீட்டில் கொண்டு விழுந்துச்சு, அவங்க ஃபேமிலியோட போயிட்டாங்கன்னு வாங்க. உங்களுக்கு ஃப்ரீடமும் இருந்துச்சா? என்ன வேணால் நீங்கள் சொல்லலாம். ப்ரொடியூசர் சார் ஏதாவது சொல்லுவாரா? இது ஏதாவது சென்சாரில், ஏன்னா சென்சாரில் நிறைய பிரச்சனைகள் வந்துருக்கு. சென்சார் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கமர்ஷியல் சினிமா வி ஃபவுண்ட் அ ஃபார்மேட். அது எப்படி ரிலீஸ் பண்ணோம், எப்படி ப்ரொமோட் பண்ணோம். பட் இந்த மாதிரி ஒரு இண்டிபெண்டன்ட் சினிமா, எக்ஸ்ட்ரீம்லி கல்ச்சரல் ரூட்டட் சினிமாக்கு யூ ஹேவ் டு ஹேவ் அ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நேரேட்டிவ். என் ஃபர்ஸ்ட் படம் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் தான். வி ஆர் நாட் ஏபிள் டு ரிலீஸ் இட் பிகாஸ் வி ஆர் ட்ரைங் த சேம் ரூட் அஸ் கமர்ஷியல் ஃபிலிம். இல்லை, நீங்கள் ட்ரைலரில் ஃபர்ஸ்ட் ஷாட் பார்த்தீங்க இல்லையா, ஒரு பையன் வந்து அந்த கோழியை பார்த்துட்டு வர அந்த கண்ணு இருக்கு இல்லையா, அது அவர் தான். ஃபர்ஸ்ட் டே ஷாட், கேமரா இஸ் ரெடி, ஆர்டிஸ்ட் எல்லாருமே ரெடி இருக்காங்க, நாங்களும் ரெடி இருக்கோம். பட் ஷாட் எடுக்க மாட்டோம். ஷாட் இஸ் நாட் கோயிங். ரெடி சொல்கிறாங்க, ரெடி 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 சொல்கிறாங்க, டேக் போகாதுங்க. தென் ஐ ரியலைஸ்ட் திஸ் கை, அவர் என்ன பண்ணிட்டாருன்னா அவர் அங்கே போயிட்டார். நான் வந்து தமிழில் இது வரைக்கும் வந்த படங்கள் எதுவுமே நான் ரெஃபரன்ஸாக எடுக்கவே இல்லை. அந்த ரெஃபரன்ஸுக்கான படம் வந்து முழுமாக வரலன்னு எனக்கு ஒரு What was that one thing which shocked you? இவ்வளோ விஷயம் நடந்துச்சா? And I always have interest in conflicts which are not spoken about. This cinema represents India more than any other film. ஏசி திருவிழா, இந்தியாவிலே குறைந்த மாத தவணையில் ஏசி. உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. And Rana sir, கமல் சார் யூஸ்வலாக ஒரு விஷயம் சொல்லுவார். ஸோ அவர் எடுத்த நிறைய படங்கள் லைக் ஹேராமா இருக்கட்டும், நிறைய ஃபென்டாஸ்டிக் மூவிஸ் பாக்ஸ் ஆஃபீஸாக பெருசாக போயிருக்காது. ஸோ வென் சம்மன் சார், என்ன சார் இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்க, திரும்ப சினிமாலே விட்டுறீங்கன்னு சொல்லும் போது இட்ஸ் ஐ எம் லைக் எ ஃபார்மர். நான் எங்கேருந்து பணம் எடுக்கிறேனோ அங்கே தான் திரும்ப நான் சர்வ் பண்ணுவேன். ஸோ பேக் டு பேக் நிறைய படங்கள் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க. ஒரு ஹீரோவாக இருக்கிறதுலேயே ஒரு ஆக்டராக இருக்கிற ஒரு கிக் ஹை, ப்ரொடியூசராக இருக்க ஒரு ஹைனா, வாட்ஸ் த டிஃப்ரென்ஸ் யூ ஃபீல் சார்? சார் ஆக்சுவலி தேர் கம்ப்ளீட்லி டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ். ஒரு ஆக்டர் எப்படின்னா சம்டைம்ஸ் யூ கேன் பிளே சம் ரோல்ஸ், யூ வில் சூட் சம் திங்ஸ், you can tell a limited set of stories. But I think being a producer or being part in a studio system in this way, I get to see a lot more cinema. I get to interact with a lot more filmmakers. I get to see a lot more cultures. Finally, or film pannuna, it's a culture that you understand, that you can bring out in a cinematic manner. இப்போ எனக்கு வந்து நான் வந்து ஒரு ஹைதராபாத்தில் தெலுங்கு படம் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இந்த மாதிரி கதை எப்போ ஐ டோன்ட் திங்க் ஐ வில் பி ஏபிள் டு see it also if I'm not associated in this manner. Okay. So and I think last 5-6 years I've been part of a lot of films and I kept meeting a lot of filmmakers and I think that gave meaning to me being a producer. So it's always a fascinating thing. Right. It's not about the money and இதெல்லாம் வந்து ரொம்ப செகண்டரியாக தான் வர விஷயம். இல்லை சார், see I think every film needs to succeed at the box office, only then you will be able to make more and more films like this. And இந்த மாதிரி ஒரு லாட் கமர்ஷியல் சினிமா வி ஃபவுண்ட் அ ஃபார்மேட் ஃபார் இட். அது எப்படி ரிலீஸ் பண்ணோம், எப்படி ப்ரமோட் பண்ணோம், எப்படி எக்ஸிபிட்டர் கிட்ட போகணும், எப்படி ஆடியன்ஸ் கிட்ட போகணும், அதெல்லாம் ஒரு ஓவர் 30-40 இயர்ஸ் we've made a very established kind of unit. பட் இந்த மாதிரி ஒரு இண்டிபெண்டன்ட் சினிமா, ஒரு ஹீரோ பேஸாக இல்லாமல் ஒரு கதை பேஸாக போகிற ஒரு கதை அண்ட் எக்ஸ்ட்ரீம்லி கல்ச்சரல் ரூட்டட் சினிமாக்கு you have to have a different type of narrative. The audience, it has to become a discussion. Only then it will be a topic of interest. What I noticed when I started was, என் ஃபர்ஸ்ட் படம் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் தான், பொம்மலாட்டா and தெலுங்கு. We were not able to release it because we were trying the same route as commercial films. Okay. So இப்போ வந்து if ஒரு இண்டிபெண்டன்ட் சினிமா ஒரு எக்ஸ்ட்ரீம்லி கமர்ஷியல் ஃபில்ம் அதே தியேட்டரில் பார்க்கும்போது you won't have the same energy. This cinema needs a separate platform. So at Spirit, the whole idea was to build a platform across the country. இப்போ வந்து all commercial cinema is divided by industries. இல்லை, ஸோ இது தமிழ் இண்டஸ்ட்ரி, இவங்க தமிழ் ஹீரோ, தெலுங்கு ஹீரோ, அந்த மாதிரி இருக்கும். But this cinema can cross borders. This cinema can cross borders. It can cross borders globally.
because it's a topic that everybody in the world understands. And I think this cinema represents India more than any other films. சார் ஆக்சுவலி இப்போ எனக்கு இந்த படத்தை வந்து கார்த்திக் சுப்ராஜ் சார் ப்ரெசென்ட் பண்ணுறதுல எனக்கு பெரிய ப்ரொடியூஸ் பண்ணதில் பெரிய சர்ப்ரைஸ், பிகாஸ் அவர் ஸ்டார்டிங்லேருந்தே ஈழம் சம்மந்தப்பட்ட போர்க்கதைகள் நிறைய சொல்லிட்டு இருப்பார் படத்தில். ஈவன் ஜிகர்தரா XXX அதில் நடக்கக்கூடிய சண்டைகளாக இருக்கட்டும், இறைவியிலேருந்து டேரக்டர் எடுக்கக்கூடிய படத்தோட பேர் May 17 வச்சிருப்பார். ஸோ நிறைய ஒரு ரிலேட் பண்ணி வச்சுக்கிட்டே இருப்பார். வாட் வாஸ் தட் ஒன் திங் விச் ஷாக்ட் யூ? இப்போ இவ்வளோ விஷயம் நடந்துச்சா, இவ்வளோ கொடுமைகள் நடந்திருக்கான்னு சார்? I think, sir, I knew about this topic, whether it's news, whether it's, and I always have interest in conflicts which are not spoken about. Okay. See, in the English films you watch a lot of it. எதுக்கு நமக்கு ஹிட்லர் பற்றி இவ்வளோ எதுக்கு தெரியும்? Because, or Nazis, because there are so many films we watched on that backdrop. Vietnam War பற்றி இத்தனை கதைகள் நமக்கு எதுக்கு தெரியும்? I never went to Vietnam, I am sitting in Hyderabad, but I know all these stories. When there were so many stories so close to India, there was always, I kept hearing there were different series they were trying to make on this backdrop. So much you kept hearing, but nothing was personal. See, ஒரு வார் ஃபில்மாக ஒரு பெரிய ஆக்ஷன் பேக்ட்ராப், யாரோ ஹீரோ ஒரு இது அது அந்த மாதிரி துப்பாக்கி ஃபைட்டு கிட்டி இப்படியே தான் யூ திங்க் ஆஃப் அ வார் ஃபில்ம் ஒன்லி லைக் தட். பட் திஸ் வாஸ் த ஸ்டோரி தட் வாஸ் ஸோ பர்சனல் டு வார். லைக் ஒரு வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்கிற சம்பவம்ல திஸ் ஹோல் ஸ்டோரி ஹேப்பன். ஸோ ஐ திங்க் டேக்கிங் வார் டு யுவர் drawing room is what this film does. And see, நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணுவோம்ல, லைக் yesterday you were speaking, we'll see only highlights of news. இந்த ஆர்மி அங்கே போனார், அந்த ஆர்மி இங்கே வந்தார். You will just see, that's all we know actually. We don't know anything else. But he took such a human layer, and I thought it can go beyond a language. Okay, this is a Tamil film, it happens here, but I believe that this film will have a life far beyond this cycle. Nice. So that's why I chose to be part. வெரி ரீசெண்ட்லி கிச்சா சுதீப் சாரை நான் இன்டர்வியூ பண்ணியிருந்தேன். அப்போது அவர் ஒரு விஷயம் வருத்தமாக சொல்லியிருந்தார். அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன சொல்லியிருந்தாரு, சார் இப்போ நிறைய பேன் இண்டியா மூவிஸ்லாம் வருது, நீங்கள் நடிக்கிறீங்களா சார், தமிழில் இதெல்லாம் கூப்பிட்றாங்கன்னா அவர் ரொம்ப ஒரு வேலிடான ஒரு ஆன்சர் சொன்னார். எனக்கு நடிக்க பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, என்னென்னா அவங்க கூப்பிடும் போதெல்லாம் நாங்கள் போய் நடிக்கிறோம், ஆனால் நாங்கள் கூடும்போது யாரும் வரமாட்றாங்க தமிழில் இருந்து. அது எனக்கு ஒரு சின்ன வருத்தம். ஹேவ் யூ எவர் ஃபெல்ட் லைக் இந்த தெலுங்கு ஆடியன்ஸ், தெலுங்கு ஆக்டர்ஸ் நிறைய பேர் போகிறாங்க, ஆனால் தமிழ் ஆக்டர்ஸ் வரமாட்டாங்கன்றது இருக்கா? ஆக்சுவலி ஐ திங்க் எனக்கு வந்து ஐ வாஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் எவ்ரிபடி எல்ஸ். ஓகே, இன் சம் வேஸ், பிகாஸ் நான் பிறந்தது சென்னையில், சின்ன வயசில் தமிழ் படம் பார்த்துட்டு இருந்தேன். பிகாஸ் ஃபேமிலி வாஸ் தெலுங்கு, வி சா தெலுங்கு ஃபிலிம்ஸ். அதுக்கப்புறம் ஹைதராபாத் போனேன், அங்கே ஹிந்தி எல்லாம் கற்றுக்கிட்டேன், ஹிந்தி படம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல், ஸோ இங்கிலீஷ் படம் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் வென் ஐ பிகேம் அன் ஆக்டர், என் முதல் படம் வந்து தெலுங்கு, செகண்ட் படம் வந்து ஹிந்தி. ஸோ எனக்கு எதில் வித்தியாசம் தெரியல. ஓகே, இவன் கல்ச்சரில் இவர் ஒரு கதை சொல்கிறாரு, அந்த கல்ச்சரில் அந்த ஒரு கதை சொல்கிறாரு. ஒரு ஆக்டராக தி ஒன்லி வே யூ கேன் க்ரோ இஸ் இஃப் யூ கேன் ட்ராவல். ஃபஸ்ட் படம் பண்ணும்போது ஆந்திர பிரதேஷ், அப்போ டுகெதர் ஸ்டேட்டாக இருந்தது. ஒரே ஸ்டேட்டு இருக்கிற போது அங்கே நடக்கிற பிரச்சனை, அங்கே நடக்கிற பாலிட்டிக்ஸ் ஒரு ஆனஸ்டான ஒரு கதையோட வந்து. செகண்ட் வந்து கோவாவில் நடக்கிற ஒரு கேங்ஸ்டர்ஸ் ட்ரக்ஸ் மேலே அது ஒரு கதை. அது தமிழில் சொல்ல முடியாது, தெலுங்கில் சொல்ல முடியாது, எதுனா அது கோவாவில் நடந்த கதை. ஸோ அது ஹிந்தியில் தான் சொல்லணும். ஸோ ஐ திங்க் ஈச் ஸ்டோரி வில் டிசைட் விச் லாங்குவேஜ் இட்ஸ் டோல்டு. இப்போது நீலிரா இது வந்து யூ ஹேவ் டு டெல் இட் இன் அ சர்டன் லாங்குவேஜ் இன் அ சர்டன் பிளேஸ். இது வந்து நீங்கள் ஹிந்தியில் சொன்னால் ஐ டோன்ட் நோ யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் த nuances ஆஃப் தோஸ் திங்ஸ் த வே திஸ் ஃபில்ம் இஸ். ஸோ எனக்கு எப்போ வந்து அது லைவ்லியாக தோணல. ஐ டோன்ட் நோ ஹவு டு திங்க் தட் வே தட் தீஸ் ஆர் டிஃப்ரெண்ட், பிகாஸ் ஐ திங்க் சினிமா கோஸ் பியாண்ட் லாங்குவேஜ். இப்போ வந்து வை டு வி நோ அபவுட் so many international films? We don't speak French or Spanish or any of these things, but when something is great, we just watch it. So I think cinema goes a little beyond that. சார் ஆக்சுவலாக இப்போ ரொம்ப காலமாகவே இந்த ஸ்ரீலங்கன் இஷ்யூ பற்றி பேசுகிறதுல வந்து ஒரு பெரிய தயக்கமும் பிரச்சனையும் இருக்குது. டு பி ஆனஸ்ட், இப்பயும் யூடியூப்பில் மிகப்பெரிய ஸ்ரீலங்கன் லீடர்ஸை பற்றி பேச முடியாது, அவங்க ஃபோட்டோஸ் யூஸ் பண்ண முடியாது. அப்படி யூஸ் பண்ணாலும் அது ஆட்டோமேட்டிக்காக அந்த இதில் போட்டு எடுத்துடுவாங்க. ரெஃபரன்ஸாக பார்க்கும்போது கூட 2-3 படங்கள் தான் ஸ்ரீலங்கன் இதை பற்றி, கன்னத்தில் முத்தமிட்டால்னு சொல்லலாம். தெனாலியில் ஒரு சீன் காமிச்சிருப்பாங்க. தெனாலியில் நிறைய ஒரு ஸ்ரீலங்கன் ஆக்சென்ட்டில் கமல் சார் அழகாக பேசுவார். அதில் ஃபஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு பாட்டு வரும், அவருக்கு என்னென்ன பயம்லாம் காட்டுற மாதிரி. அப்போ டக்குன்னு என்ன ஆகும், ஒரு ட்ரீம் சீக்வன்ஸ்குள்ளே இப்படி கண்ணை மூடுவார். போன உடனே ஒரு வார் வரும், ஒரு ரேப் விக்டிம் அவங்கள பற்றி இருக்கும், நிறைய பாம்ஸ். இது என்ன ஆகும், ஒரு 4 பேர் எல்லாருமே வந்து ஒரு பயந்தாங்கோலி, ஒரு சைக்காலஜிக்கலாக ஒரு அடிபட்டிருக்காரு, அஃபெக்டாக இருக்குன்னு. பட் சின்ன வயசில் நடந்த அந்த வார், அந்த பிரச்சனை தான் ஒரு லைஃப் லாங் அவர் அது மாதிரி மாற்றிருக்கும். ஸோ எனக்கு இந்த படத்தோட ட்ரெய்லர், அதோட இதுலாம் பார்க்கும்போது அந்த ஒரு சின்ன வயசில் நடந்த ஒரு மெமரிஸ், ட்ராமா, அது லைஃப் லாங் எல்லாருக்குமே இருக்கும்ல அது ஆப்வியஸ்லி.
ஸோ என்ன விஷயங்கள் நீங்கள் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக ஓகே இதுலேருந்து நான் கொஞ்சம் இன்ஸ்பயர்னு சொல்ல முடியாது, ஓகே ஆல்ரெடி இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் காமிச்சிருந்தாங்க, அதை நான் வேறு விதமாக காட்டுறோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த கன்னத்தில் முத்தமிட்டாலோ இல்லை தெனாலியோ வாட் எவர். இல்லை, நீங்கள் ட்ரைலரில் ஃபர்ஸ்ட் ஷாட் பார்த்தீங்க, ஒரு பையன் வந்து அந்த கோழியை பார்த்துட்டு வர அந்த கண் இருக்கு இல்லையா, அது அவர் தான். ஓ, அவர் தான். அவர் கண்ணில் பார்த்த அந்த போர், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே கதையாக சொன்னார். ஸோ இந்த படத்தில் அவரும் இருக்கார். அவர் நடிக்கலை, பட் அவரோட உருவம் நடிச்சிருக்கு அந்த பையன். அதான் அது ஒரு பர்சனலான நம்ம கடந்து போன பல இரவுகளில் ஒரு இரவு தான் அந்த படம். நான் வந்து பிறந்ததுலேருந்து ஒரு 20 வயசு வரைக்கும் என்னோடய மொத்த லைஃப்புமே வாருக்குலாம் இருக்கும். ஸோ வார் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஸோ என்னோடய வாழ்க்கை முழுக்கமே வந்து போருக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். போர் இல்லாத வாழ்க்கை நமக்கு தெரியாது. நான் வந்து தமிழில் இது வரைக்கும் வந்த படங்கள் எதுவுமே நான் ரெஃபரன்ஸாக எடுக்கவே இல்லை. அது எதுக்குமே, ஏன்னா அது இன்னும் அந்த ரெஃபரன்ஸுக்கான படம் வந்து முழுமாக வரலனோன்னு எனக்கு ஒரு தயக்கம் இருக்குது. எனக்கு கணத்தில் முத்தமிட்டால் ஒரு கல்யாண சீன்ஸ் வரும், அது வந்து ரொம்ப ஒரு தத்துரூபமாக இருந்துச்சு, அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரீடமும் இருந்துச்சா? என்ன வேணால் நீங்கள் சொல்லலாம், அங்கே நடக்கிற பிரச்சனைகள், அரசியல் சூழல், அதை சொல்லக்கூடிய அந்த ஒரு ஃப்ரீடம் இருந்துச்சா? ப்ரொடியூசர் சார் ஏதாவது சொல்லுவாரா இதை ஏதாவது சென்சாரில்? ஏன்னா சென்சாரில் நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. சென்சார் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சாட்டை போகும்போது சென்சார் முடிஞ்சிச்சு. அதான் நம்ம வந்து ஒரு கேம் விளையாடுறோம். ஸோ ஒரு கிரிக்கெட் விளையாடுறோம். நமக்கு கிரிக்கெட் விளையாட தெரியும். ஆனால் அந்த கிரிக்கெட் வந்து ஹார்ட் பாலில் விளையாடுறோமா, சாஃப்ட் பாலில் விளையாடுறோமா, சேப்பாக் ஸ்டேடியத்தில் விளையாடுறோமா, வேறு வான்கேட் மைதானமா, அங்கே அந்த ஸ்டேடியத்தில் விளையாடுறோமா என்றதெல்லாம் நமக்கு தெரியுது இல்லை. ஸோ we are players, we know how to play, so we know the limit and limitation. ஸோ இந்த இதுக்குள்ளேருந்து என்ன விளையாடணுமோ அவ்வளோ விளையாடிருக்கோம். ஸோ நாங்கள் கிரவுண்ட் பெருசாகும்போது இன்னும் ஃப்ரீயாக விளையாடலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ படங்களாக நீங்கள் இன்ஸ்பயர் பண்ணுறேன்னு சொன்னால் நான் வந்து இப்போது லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் மாதிரியான படங்களை நான் உதாரணமாக சொல்லுவேன். அதில் வந்து ரொம்ப ரத்தம் சதை, இப்போ நான் எங்கள் படத்தில் ரொம்ப நான் அதை காட்ட விரும்பலை. ரத்தம் ஆறு ஊறுறதையோ அந்த 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 ஏன்னா என்னால் கொலை செய்கிறது, ஒரு மரணத்தை என்னால் தாங்குகிற சக்தி ரொம்ப குறைவு எனக்கு. எனக்கு ஒவ்வொரு மரணம் நிகழும் போதும் எனக்கு என் படத்தில் ஒரு மரணம் நிகழுதுன்னா எனக்கு பெரிய விஷயமா இருக்குது. ஸோ ஒவ்வொரு மரணமும் எனக்கு ரொம்ப கனதியான மரணமாக இருக்குது. ஏன்னா வாழ்க்கையில் ஃபுல்லாக நான் மரணங்களை பார்த்துட்டே வந்தேன். என் ஸ்கூலில் நான் இப்போ இன்றைக்கி கிளாஸ் ரூமில் இருப்போம், நாளைக்கு திரும்பி போயிட்டு பக்கத்தில் இருக்க போய் எங்கே ஏன்ட்டு அவங்க வீட்டில் கொண்டு விழுந்துச்சு, அவங்க ஃபேமிலியோட போயிட்டாங்கன்னு வாங்க. ஸோ இட்ஸ் மூவ் ஆன். லைக் எவ்ரிடே வந்து இதை பார்த்து வந்து எனக்கு வந்து அப்போது அது ஒரு பெரிய அது எனக்கு அப்போது நான் படங்களில் என்ன நினைக்கிறேன், நான் அந்த லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் மாதிரியான ஒரு படத்தை எடுக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் படம் பார்க்குறவங்க வந்து அதை ஒரு சுவாரஸ்யத்தோடு பார்ப்பான். லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் பார்த்தீங்கன்னா அதில் காதல் இருக்கும், திருமணம் இருக்கும், குழந்தையோட விளையாட்டு இருக்கும், இது எல்லாமே இருக்கும். ஆனால் நீங்கள் படம் பார்த்து முடிஞ்சு வெளியே வரும்போது உங்களால் அந்த போரோட வலியை மறக்கவே முடியாது. உங்களுக்குள்ளே சில கேள்விகள் எழுப்பிட்டே இருக்கும். ஏன், எதுக்கு, எப்படி, இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும். நான் என் படத்தில் அதுதான் சொல்ல நினைக்கிறேன். ரவி, நீங்கள் நிறைய படங்கள் கடைசியாக நீங்கள் பண்ண படங்கள் எதுலையுமே ஒரு ஹீரோ வில்லன் அப்படி உங்களை பிரிக்கவே முடியல. ஏன்னா நீங்கள் பயங்கரமாக எங்களை ஏமாத்துறீங்க. நீங்கள் ஹீரோவாக ஹீரோ இவர் தான் என்னமோ வில்லனாக மாறுறாரு, வில்லன் என்னமோ ஒரு கொடூரமான ஒரு வில்லனாக மாறுறீங்க. நிறைய நேரங்கள் என்ன இருக்கும், ஒரு மனிதாபிமானத்துக்கும் அரசாங்கத்துக்கும் நடுவில் மிலிட்ரி மேன் மாட்டிகிட்டு இருப்பாங்க. தே நோ அவங்க பண்ணுறது தப்புன்னு தெரியும், பட் அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்காது. அந்த ஒரு எமோஷனை கன்வே பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். ஸோ ஹவு டிட் யூ ஹேண்டில்? நீங்கள் உண்மையான அந்த டைமில் நடந்தவங்க கிட்டேயோ இல்லை ஒரு மிலிட்ரி பர்சன் கிட்ட பேசுனீங்களா? அந்த ஒரு கேரக்டர் எப்படி இருக்குன்னு அது உள்வாங்கிறதுக்காக பேசுனீங்களா யார்கிட்டயாச்சும்? பேசலை, பட் நான் ஒரு படம் பண்ணேன் ராணா ப்ரோ கூட, விராட்ட பருவம்னு சொல்லி. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்ஸ் என்னோட கெரியரில். இட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம் அண்ட் ஆல்வேஸ் பி ஆஸ் அ லைப்ரரி ஃபிலிம் ஃபார் மீ. ஸோ அந்த ஃபிலிம் பண்ணும்போது ஐ வாஸ் பிளேயிங் அன் அதர் கேரக்டர் ஆப்போசிட் டு திஸ். ஸோ அதில் இருக்க ஒரு ரெவல்யூஷன், அதில் இருக்கிற ஒரு தாட்ஸ் எல்லாமே அதில் இவங்க கூட ஒர்க் பண்ணப்போ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். வென் ஐ கேம் ஆன் செட், ஃபர்ஸ்ட் டே ஷாட், கேமரா இஸ் ரெடி, ஆர்டிஸ்ட் எல்லாருமே ரெடி இருக்காங்க, நாங்களும் ரெடி இருக்கோம், பட் ஷார்ட் எடுக்க மாட்டேன்றோம். வி ஆர் வெயிட்டிங் ஃபார் சம்திங். புரியல, லைக் ஷார்ட்காக எவ்ரி திங் இஸ் ரெடி. ஆர்டிஸ்டாக இருந்த மார்க் பாயிண்டில் இருக்குங்க, நானும் மார்க்கில் இருக்கேன், எல்லோரும் இருக்கேன். ஷார்ட் இஸ் நாட் கோயிங். ரெடி சொல்கிறாங்க, ரெடி சொல்கிறாங்க, டேக் போகாது. அந்த தென் ஐ ரியலைஸ்ட் திஸ் கை, அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அவர் அங்கே போயிட்டார். ஹீ வெண்ட் தேர் அண்ட் ஹீ ஃபர்காட் ஹீ இஸ் ஆன் த செட். ஹீ இஸ் திஸ் வே. ஹீ இஸ் லைக்
அவரை பார்த்து என்ன லைக் என்ன நடக்குது இங்கே, லைக் why is he not seeing action, why is he not seeing cut, what is happening? Then I understood the deep inside. சப்பாத்தி என்ற ஒரு வார்த்தைக்கு அவங்களுக்கு ஒரு ஃபியரை பற்றி எனக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாரு. சப்பாத்தியா? சப்பாத்தி என்ற ஒரு ஃபுட்டுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாரு. அது கேட்டதுக்கப்புறம் சொல்ல முடியுமா? அது சொல்லக்கூடாது. படத்தில் இருக்கா? ஓகே படத்தில் ஒரு விஷயமா இருக்கா சார்? அது சொன்னதுக்கப்புறம் அவர் டேக் போக முடியல. பிகாஸ் அந்த சீன் அப்படி, அந்த சீனுக்காக அவர் முன்னே போக முடியல. தென் த ஹோல் டீம் கேம் ஃபார்வர்ட், ரெடி சார் ஆனதுக்கப்புறம் he went there. என்னன்னா he is trying to create that real drama on the set. When I saw the film, like, see, I didn't know anybody, I didn't meet him, nothing. The only one I knew was this guy. Then he's a popular actor. He கூட நடிச்சாரு, so we know each other. இந்த கேரக்டர் என்டர் ஆகிற வரைக்கும் I thought I'm just watching some real life story, just like that. இவர் வந்து இது சினிமா இல்லை, ஓகே இப்போ பார்க்கலாம். Because all of them were so true, they were so real. And see, when you see a already known actor in these kind of settings, you will believe something, இவர் நல்லா நடிக்கிறாரு, ஏதோ வரும் your mindல. But here all of them felt like they are from that family, from that village. I think in the first maybe 10-12 minutes of the film, you will be with them. So நீங்கள் கூட you are part of that house. அந்த ஹவுஸில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் ஆகிடும். So I think that's what all of you all did so brilliantly. சார், இன்ஃபேக்ட் படத்தோட டைட்டில் அவ்வளோ ஒரு அழகான ஒரு டைட்டில், நீலிரா, ஒரு நீண்ட ஒரு இரவு. பொதுவாக ராணா சார் இது பண்ணுறாரு, நவீன் சந்திரா சார் ஆக்டர் பண்ணுறாரு, எல்லாம் சொன்னேன். ஓகே, இது ஒரு டேரக்ட் தெலுங்கு படத்துலேருந்து அப்படியே தமிழ் டப் பண்ணியிருக்காங்க. இல்லை சைமல்டேனியஸ் நிறைய சொல்லுவாங்க, இல்லை சைமல்டேனியஸாக எடுத்தாங்க. ஃபஸ்ட்டு தெலுங்குல எடுத்துருவோம், முடிச்ச உடனே திரும்ப அதே ஆக்டர்ஸ் வச்சு நாங்கள் தமிழ் எடுப்போம். அது மாதிரிலாம் இல்லாமல் இட்ஸ் டேரக்ட் தமிழ் ஃபிலிம், ரைட்? ஸோ என்ன ஒரு காரணம்? ஏன்னா இப்போ வந்து அது ஒரு டிப்பிக்கலான விஷயமா ஆயிடுச்சு. கீழே வந்து அந்த 5 லாங்குவேஜ் போட்டால் தான் இது வந்து ஒரு மல்டி லாங்குவேஜ் படம், பேன் இண்டியா. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம்ன்றது வந்து ஒரு மேண்டேட்டரி பிஸ்னஸாக ஆகிடுச்சு. பட் ஸ்டில் நீங்கள் ஒரு கரெக்டாக ஆப்ஷன், ஓகே இது போதுன்ற மாதிரி ரொம்ப இதுவாக இருந்துச்சு. இட்ஸ் வெரி குட். இது வந்து ஒரு ஈழத்தமிழ் கதை. ஆக்சுவலி நீங்கள் டைரக்ட் தெலுங்கு படம், டைரக்ட் தமிழ்நாட்டு தமிழ் படம் அதுக்குள்ளேயே கூட இல்லை, தமிழ்நாட்டு தமிழ் படமும் இல்லை. அந்த தமிழ்லே வந்து ஈழத்து தமிழ். ஓகே. ஸோ அங்கேருந்து வருது. ஸோ அந்த 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 ஈழத்தில் நடந்த போருக்குள்ளே நடந்த ஒரு 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 கல்யாணத்தை பேஸ் பண்ணது கதை தான் அது. ஸோ அந்த கதை வந்து அது வந்து ஒரு இப்போ இது ஒரு மொழிகள் தாண்டின ஒரு விஷயம். நீங்கள் போர்ன்றது இன்றைக்கி வந்து இன்னைக்கு ஈரானில் போர் நடந்துகிட்ருக்கு. ஆனால் அதோட எஃபெக்ட் நம்ம பார்த்துட்ருக்கோம்ல. எங்கேயோ ஒரு மூலையில் நடக்கிற போரோட தாக்கத்தை வந்து இந்த மொழிகள்லாம் அதில் நம்ம பெட்ரோல் பங்க்ல இங்கே கூட்டம் கூட வைக்குது, எங்கேயோ நடக்குது. ஆமாம். ஸோ நம்ம இன்னும் பெர்ஷியன் பேசிட்டு இங்கே உட்காரல, அல்ல இஸ்ரேலி பேசிட்டு உட்காந்து இருக்குல்ல. ஆனால் நம்ம எஃபெக்டில் அதோட எஃபெக்டை ஃபீல் பண்ணுறோம். ஸோ ஒரு போரோட தாக்கம்ன்றது ஒரு மொழிகளை கடந்த ஒரு விஷயம் தான். ஸோ அதனால் நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது இது ஒருவேளை நாங்கள் இப்போ ஜென்ரலாக வந்து இப்போ தமிழ் படத்தை தெலுங்கில் டப் பண்ணுறதுனா என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படியே வந்து இங்கே வந்து தினத்தந்தி படிச்சுட்டு இருந்தால் அங்கே வந்து ஒரு ஈநாடு பேப்பர் அப்படின்னு மாற்றிடுவாங்க. அதாவது அந்த மாதிரி. ஸோ இங்கே வந்து மதுரையில் உசிலம்பட்டின்னா அங்கே வந்து ஏதோ விஜயவாடா பக்கத்தில் ஒரு கிராமத்தோட பேர் சொல்லிடுவாங்க. ஸோ அப்படி ஒரு மொழி மாற்றம். ஸோ அது ஒரு மொழி மாற்றமே இல்லை, மொத்த மாற்றம். ஸோ ராணா சார்லாம் சொன்னார், அப்படிலாம் மொழி மாற்றிடக்கூடாது. லைக் ஒருவேளை நம்ம அங்கெல்லாம் போகிறதா இருந்தாலும் இது ஒரு ஏன்னா ஈழத்தில் நடந்த அந்த போர் நம்ம சொல்ல வருதே அந்த மக்களுடைய அங்கே இருந்த வாழ்வியலோட கதை. ஸோ அந்த வாழ்க்கையை தான் நம்ம வெளியே சொல்ல போகிறோம். ஸோ அந்த வாழ்க்கையை சொல்லும்போது எந்த மொழிகளில் போனாலும் அந்த வாழ்க்கை தான் சொல்லப்படும். ஸோ அந்த மக்கள் பேசுகிறதும் அந்த மக்களோட மொழியும் அந்த மக்களுடைய வாழ்க்கையும் தான் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இது வந்து ஒரு ஈழத்து தமிழ் சினிமாவில், இத்தனை ஆண்டுகால தமிழ் சினிமாவில் ஒரு முற்றுமுழுதான ஈழத்து வாழ்க்கையை, ஒரு போர்க்கால வாழ்க்கையை, ஒரு போரியல் வாழ்க்கையை சொல்கிற படமாக இருக்கும். நம்ம தமிழில் வந்து போர் வாழ்க்கையை பற்றின படங்களே வர்றது கிடையாது இப்போது. ஆனால் நமக்கு இந்த சூழலுக்கு பக்கத்தில் ஒரு பெரும் போர் நடந்து இருக்குது. 30 ஆண்டுகள் வந்து ஒரே மொழி பேசக்கூடிய ஒரு மக்களுடைய ஒரு பெரும் போர் நடந்திருக்கு. ஒரு பெரிய கதை இருக்குது. இன்றைக்கி நீங்கள் ஹாலிவுட்டில் பார்க்கக்கூடிய பல படங்களுடைய அந்த யதார்த்த கதைக்களம் அங்கே நிகழ்ந்திருக்கு. ஸோ அதை நம்ம வந்து இது வரைக்கும் நம்ம அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணப்படவே இல்லை, அதுக்கான ஒரு வழி இங்கே திறக்கப்படவே இல்லை. ஸோ இந்த படம் வந்து அதுக்கான அந்த போர்க்கால வாழ்க்கையோட வழியை திறக்குது.
அந்த அது 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 அப்படி ஒரு புது விஷயம் செய்கிறதுல தான் வந்து அது கார்த்திக் சுப்ராஜ் அதனுடைய தொடக்க புள்ளியாக அதை ஆரம்பித்து அதை பண்ணார். ஸோ அதை ரிலீஸ் பண்ணலான்ற ஒரு கட்டத்தில் வந்து ராணா சார் உள்ளே வந்தார். ஸோ ராணா சார் உள்ளே வரும்போது அதுக்கான அந்த விசிபிலிட்டி இன்னும் பெரிய அளவில் போய் சேருது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது ஒரு சோல்ஃபுல்லான ஒரு படம் வந்து அதுவாக ஆட்களை தேர்ந்தெடுத்து அது ட்ராவலாக ஆரம்பிக்குது. அப்படி தான் வந்து ரொம்ப பியூர் ஹார்ட்டட்டாக சினிமாவுக்கு இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து அதுவே த ஃபிலிம் செலக்ட் ஹிம் லைக் ரீச் ஹிம் வந்து நான் நினைக்கிறேன். அண்ட் நிறைய விஷயங்கள் டைரக்டர் சார் எழுதிடலாம், பட் நீங்கள் 2 பேர் தான் அதை வந்து ஸ்க்ரீனில் வந்து பயங்கரமாக கொண்டு வர வேண்டியது இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஹவு ஸ்பெஷல் மற்ற படங்கள்லேருந்து நீலிராக உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? பிகாஸ் என்னோட புரிதல் சரினா ஒரு இரவில் நடக்கக்கூடிய ஒரு கதை, நிறைய பதட்டம் பரபரப்பு. ஸோ ஹவு டு யூ ஹேண்டில்? லைக் நிறைய விஷயங்கள் இருக்குது இதில். எனக்கு லைக் வி ஆர் ஃப்ரம் அ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஜெனரேஷன். அண்ட் அங்கே ஸ்ரீலங்காவில் வி ஓன்லி நோ இட் த்ரூ டாக்குமெண்டரிஸ் ஆர் சம் ஃபிலிம்ஸ் விச் வி ஹவ் சீன் பிஃபோர். அங்கே ஒரு இன்டர்னல் வார் போயிட்டுருக்கு, பீப்புள் ஆர் சஃபரிங் ஓவர் தட், திஸ் இஸ் வாட் வி நோ. பட் அங்கே வார்க்கு மேலே ஒரு எமோஷ்னலான வார் போயிட்டுருக்கு. அந்த 2 மக்கள் ஃபைட் பண்ணுறாங்கன்னா மிடில் இருக்கிறது மக்கள் தான் அதிகமாக சஃபர் பண்ணுவாங்க. அவங்க ஒரு எமோஷ்னல் வார் பண்ணுவாங்க. அண்ட் ஐ திங்க் ஒரு சீன்ல ப்ளீஸ் சார் இது சொல்ல முடியும் ஐடென்டிட்டி கார்டு மட்டும் நான் சொல்றேன். இது மட்டும் சொல்லிக்கிறேன். எல்லாத்துக்கு பர்மிஷன் இருக்கணும். அது ஓகே. அது 20+ல சொல்லலாம். ஷார்ட்டா சொல்ல முடியும். ஒரு சீன்ல என்னன்னா காட் ப்ரொசஷன் போயிடும். எல்லாமே வில்லேஜஸ் இட்ஸ் அ வெரி நார்மல் டே அண்ட் ஆல் த வில்லேஜர்ஸ் தே வர் செலிப்ரேட்டிங் த காட்ஸ் ஃபெஸ்டிவல். அண்ட் அப்படின்னு ஆர்மி வந்து எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி நிறுத்திட்டு ஐடிஸ் செக் பண்ணுவாங்க. ஸோ இன் யுவர் ஓன் கண்ட்ரி ஆன் அ வெரி நார்மல் டே யூ ஹாவ் டு ப்ரூவ் யுவர் செல்ஃப் எவ்ரி டே இன் யுவர் ஓன் கண்ட்ரி. அது எவ்வளோ டிஸ்டர்பிங்காக இருக்குது எனக்கு பார்க்குறதுக்கு. இப்படி நடந்துருச்சா, அது ரொம்ப பேத்தட்டிக்கான ஒரு சிச்சுவேஷன் தட் யூ ஹாவ் டு ப்ரூவ் யுவர் செல்ஃப் அட் யுவர் ஹோம் லேண்ட். இப்படின்னு சில விஷயங்கள் நமக்கு தெரியாது. வார்னா வெப்பன்ஸ் இருக்கும், சண்டாயிரும், இது மட்டும் தான் நமக்கு தெரியும். பட் இப்படி விஷயங்கள் நிறைய இருக்குது இந்த ஃபிலிமில், புதுசான விஷயங்கள் which was more disturbing than the actual war. So I am glad that I've been a part of that kind of film. So everybody, it's for everybody who's watching the film, it's a new experience and it will leave a deep impact on all the audiences, what I feel. Yeah. Nice. And yes ma'am, உங்களை அழகா போஸ்டர்ல பார்க்கும்போது இந்த பத்தேர் பாஞ்சாலி உதிரி பூக்கள் போஸ்டர்லாம் இருப்பாங்களா, அந்த மாதிரி இருப்பாங்க பார்க்கும்போது. சூப்பரா, உண்மையிலேயே அவ்வளோ அழகா இருக்கு, அந்த ஒரு ஏஸ்தட்டிக்கா இருக்கு. ஸோ நீங்கள் சொல்லுங்க மேம், ஏன்னா நீங்கள் வந்து ஆக்ஷன், நீங்கள் வந்து இங்கே இன்டர்வியூலாம் பேச மாட்டீங்க, டேரெக்டாக படத்தில் தான் பேசுவீங்கன்ற மாதிரி. For me, எனக்கு என்னன்னா, I'm very, like I was never planning to act in a film. And when Somi contacted me for this, மேக்ஸிமம் தமிழ்லேயே சொல்லலாம். அது அப்போ என்னன்னா, எனக்கு வந்து இலங்கை, ஸ்ரீலங்கா எனக்கு ரொம்ப இட்ஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். ஏன்னா when I was a child, எனக்கு ஒரு நானி இருந்தாங்க. நான் அம்மா வேலைக்கு போகிறப்போ என்னை பார்க்குறச்ச. ஸோ ஷீ வாஸ் ஆக்சுவலி அ ரெஃப்யூஜி ஃப்ரம் ஸ்ரீலங்கா. அவங்க பேர் பார்வதி அக்கா, உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அவங்க ஆக்சுவலி ஸ்ரீலங்காவில் ரொம்ப வசதியாக இருந்தாங்க, நிலம் இருந்தது, அவங்களுக்கு வீடு இருந்தது, நகை நட்டு இருந்தது, எல்லாம் இருந்தது. அதெல்லாம் விட்டுட்டு அவங்க இங்கே வந்துட்டு வீட்டு வேலைக்கு நிற்க வேண்டிய நிலைமை இருந்தது. அந்த சின்ன வயசுலேயே அந்த கதைகள் எல்லாம் கேட்டுட்டு எனக்கு அப்போ இருந்தே ஸ்ரீலங்கானா எனக்கு ரொம்ப இட்ஸ் வெரி வெரி லைக் இட்ஸ் இமோஷனல் ஃபார் மீ. அப்போ இந்த படத்தை பற்றி சொன்னப்போ like that was my first thing. And like I've never been associated with the film industry, so I did some background check, but I didn't have to think much before committing, because you don't know when you're going to a new place, you have to do but yes, I called all my film friends and I said, okay, this is okay, should I work with them? But everybody was very encouraging. And அவங்க என்ன பத்தி கேட்டிருக்காங்க, நம்மலாம் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு டைரக்டர் கூப்பிடுறாரு, நம்ம நம்பி போலாமா. ஸோ இன்ஃபேக்ட் நீலரோட ட்ரெய்லர் வந்து அவ்வளோ கமெண்ட்ஸ்லையும் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் ட்ரெய்லரை பார்க்கும்போதே படம் பார்க்கணுன்னு தோணுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரெய்லர் எந்த அளவுக்கு ஒரு பெரிய ஆர்வத்தை உண்டாக்குச்சோ, படமும் அதே ஒரு ஆர்வம் டென்ஷனை தியேட்டரில் கிரியேட் பண்ண நம்புகிறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் தி ஃபிலிம். தேங்க்யூ. டார்லிங் ஏசி திருவிழா, இந்தியாவிலே குறைந்த மாத தவணையில் ஏசி. உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand.